சிவபெருமானுடைய அப்பாவுடைய சன்னிதானத்துல முதற்கடலாக விநாயகர் பெருமான் எப்படி வர்றாருன்னா வினோதா தொழுதேனையா சிவபெருமானுடைய சன்னிதானத்துல முதற்கடலாக விநாயகர் பெருமான் வந்ததாக மனதாரகணம் பண்ணி இரண்டாவது கடவுள் யாரு? கல்விக்கு அதிபதி, சொல்லுக்கு அதிபதி, நாவுக்கு அதிபதி சொல்லக்கூடிய நம்ம கலைவாணி 33 கோடி தேவர்களுக்கும் தங்க எழுத்தாணி கொண்டு அந்த அம்மா தாலி பண உரல் எழுகிறதுனா அந்த பக்கம் கிராமத்தில் எழுந்திருக்கக்கூடிய முதலியார் இல்லத்துல அமோகமான பூஜைன்னு சொல்லி தெய்வ தேவதைகள் வரணும்னு சொல்லி நம்ம நிகழ்ச்சி பதிவிலக்கு பூஜை நடந்து முடிந்து இரண்டாவது நாளாக அந்த சிவபெருமான் சன்னிதானத்துல தலைவாணி எப்படி வராங்கன்னா அவதரித்த எங்கள் மாதாவே கலைவாணி கல்விக்கே அதிபதி நம்ம கலைவாணி வாணி வண்ண கலைவாணி என்னாலே அண்ணாவில் வருவாணி உன்னை தேடி வருவோர்க்கு கலைவாணி வரம் தருவாணி
இரண்டாவது கடவுளாக கல்விக்கு அதிபதி யாருன்னா நம்ம கலைவாணி. மூன்றாவது கடவுள் யாரு? தமிழுக்கு அதிபதியான அந்த முருக பெருமானம். ஏன்னா மேகநாதன் முதலியார் இல்லத்துல குல தெய்வத்தை வச்சு வளர்த்து யாரு? அந்த முருக பெருமானு. ஏன்னா அவங்க அப்பா காலத்துல இருந்து அவங்க தாத்தா காலத்துல இருந்து ஒரு குல தெய்வத்தை வச்சு வளர்க்குறாங்க. யாருன்னா அந்த முருக பெருமானு. ஆகையால அவங்க அப்பாவுடைய சன்னிதானத்துல அந்த முருக பெருமான் எப்படி வர்றாருன்னா, உனது திருமலர் அடிய நினைக்கின்ற முருகா, ஒருமையுடன் உனது திருமலர் அடிய நினைக்கின்ற முருகா, உறவு வேண்டும். அதாவது இந்த பூஜையை உள்ள அன்போட எடுத்து நடத்துறாரு. இந்த சித்திரை மாசம் பிறந்து 2வது நாள் இந்த சோமவாரத்துல திங்கட்கிழமை தினத்துல ஒரு கோயில இந்த கோடைக்கு பூஜை நடத்துறாரு. குலதெய்வத்தை எப்படி வணங்குறாருன்னா, ஒருமையுடன் உனது திருமலர் அடியா நினைக்கின்ற முருகா, உத்தமதம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு பலவாம வேண்டும். பெருமை பெரும் உனது புகழ் பேச வேண்டும், உண்மை பேசாதிருக்க வேண்டும். போய் பேசாதுக்கிறீங்க, போய் பேசலாம். எப்ப பேசணும் அப்பதான் பேசணும். சும்மா பொய்யே சொல்லிட்டு இருக்க கூடாது. அங்க வந்துட்டாங்க சொல்லிக்க. ஆகிய பெருமை பெரும் உனது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும். மதி வேண்டும், உன் கருணை வேண்டும் முருகா, உன்னை மறவாதிருக்க வேண்டும். நோய் இல்லாமல் நாம் வாழ வேண்டும். நோய் இருக்கணும், நோய் இல்லாத யாரும் வாழ முடியாது. நோய் இல்லாமல் வாழ வேண்டும். மனிதர் என்றால் மண்ணுயிர் போல் கருணை வேண்டும். என்றால் பேச்சினில் உறுதி வேண்டும். மனிதர் என்றால் செய்யாததை செலுத்த வேண்டும். கை தவம் கற்றுள்ளவனே மனிதனாகும். ஒரு தெய்வத்தை மனசார வேண்டும், அவனே பெரிய பண்ணாகும். தருமமிகு சென்னை கந்த கோட்டத்தில் செலவோங்கும் கந்த வேலே, என்முக தெய்வமணியே மணியே. எழுந்திருக்கக்கூடிய முருக பெருமானம் இந்த சன்னிதானத்துல எப்படி வர்றாருன்னா, சிறந்தவர் யாருன்னா நம்ம முருக பெருமான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு குழந்தை ரூபத்துல இந்த சுரணிய சமாதானம் பண்ணாராம் அந்த முருக பெருமான். அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்காவது முகம் நல்லாகுதா? முருக பெருமானுடைய குடும்பத்துல ஒருத்தருக்காவது முகம் நல்லாகுதான்னு கேட்டேன். ஏன்னா அந்த முருக பெருமானுக்கு 6 முகம், அப்பாவுக்கு 5 முகம், அவங்க அம்மாவுக்கு என்ன முகம்? சிங்க முகம். நான் சொல்ல வரேன், அவங்க குடும்பத்துல ஒருத்தருக்காவது முகம் நல்லாகுதா? நம்ம 7 அவதாரம் வந்துக்கிறோம், 7 அவதாரத்துக்கு கொஞ்சம் பாரு. ஆகியால இருக்கக்கூடிய அந்த முருக பெருமானம் அப்பாவுடைய சன்னிதானத்துல எப்படி வர்றாருன்னா, அரகரா முருகையா என்ற சத்தம்
ரூபத்தோட முருகப்பெருமான் எப்படி வர்றாருன்னா அப்பாவுடைய சன்னிதானத்துல நெற்றில பட்ட கழுத்துல உத்ராட்ச பட்ட காவி உடையோட ஒரு ஆண்டியா வராரு. யாரு? முருகப்பெருமான் வராருன்னா முருகா திருப்பதி மலையில இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானம் இந்த சன்னிதானத்துல எப்படி வர்றாருன்னா எந்த தெய்வம் வந்தாலும் எந்த ஒரு தேவதையும் வந்தாலும் அவங்க அண்ணனுடைய பேரை சொல்லிட்டு வருவாங்க. ஒரு கோவிந்தா போட்டா அவங்க குறைய தீர்வு சொல்லுவாங்க. வர சொன்னா பிடிச்சா கிணமே போகணும். அவர் எப்படி வர்றாருன்னா பரந்தோடு நெஞ்சினில் வாவா கண்ணனே வாவா போல் மேனியனே என் கருத்தினில் வாவா நாயகனே என்னாலும் என் நாவில் இருக்க வாவா நாமும் உச்சரித்தேன் வாவா அழகான பெண்கள் அந்த திருப்பதி மலையில இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆகியல மனைவியோட எப்படி வர்றாருன்னா மனைவி யாராரு அஷ்டலட்சுமிங்க அவரோட எப்படி வர்றாருன்னா அந்த எம்பெருமான்